என்னம்மா மலைக்குள்ள எந்த ஊர் நீங்க? காலங்குடாவா? என்ன பேரும் கூட? பார்வதி. எத்தனை வயசு? வளமையாவே மாடு மேய்க்கிறீங்களா அல்லது உங்களோட மாடு? என்ன சொல்லுதும்மா மழை? உங்களோட வீடு என்ன மாதிரி? எவ்வளோ இருக்கு வீடு? அப்போ எங்கே இருக்கிறீங்க இப்போ? தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க? தனியாக இருக்கிறீங்க? மாடு என்ன பால் கறக்குறீங்களா? சின்ன கண்டு. ஏனம்மா வளமையாவே மழை வந்தா இங்கெல்லாம் தண்ணி வருதா? எப்ப இருந்து வருது? எவ்வளவு காலத்துல வருது? நீங்க பிறந்ததுல இருந்து இங்க இருக்கீங்க? இது என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? அங்கே போய் பாரு மணி எங்கட வீட்டில் நின்று போய் பாரு. சும்மா ஆர்மா இருக்கு அங்கே வீட்டை இங்கே ஆர்மா இருக்கு தெரியாது இல்லை. என்ன காரணம்? ஏன் அப்படி தண்ணி கூட வருது? என்ன செய்யலாம் யோசிக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷம் வருது. ஏன் வருது அப்படி? உங்களோட அம்மாக்கள் இருந்தாங்களே அந்த காலத்துலயும் இப்படி வருதா? அந்த காலத்துல இல்லை நம்ம இப்படி வரல. அந்த காலத்தில் இப்படி எங்கம்மா? ஓ நாங்கள் துறைக்கு அங்கால போக விடுறாங்கல்ல விடுறாங்கல்ல. அவடம் வரையும் போயிட்டு பாலம் வரையும் போயிட்டு வந்துட்டோம். இங்கே கூட ஆட்கள் என்ன செய்கிறேன் இந்த ஊரில் தொழில்? இந்த மழை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்குதான் யோசிக்கிறீங்க? என்னென்ன செய்யுது? என்னென்ன பாதிப்பு? என்னென்ன பாதிப்பு? ஆக்கடுக்கு வெள்ளம் வச்சு ஆக்கடு பாய்ப்பு வந்து தொழிற்சேரி ஆக்கடு பாய்ப்பு எல்லாம் பாய்ப்பு தான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் வேணாம்மா? சரி அம்மா இல்லைங்க போயிட்டு வரேன் பாயா. வெள்ளம் இது காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு. அன்றாட வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கின்றது என்பதே உண்மை. இலங்கையில் மட்டக்களப்பு மண்முனை பிரதேசத்தில் 2025 நவம்பர் 28 டித்வா புயலின் விளைவை நாங்கள் பார்த்தோம். இது எங்களுடைய கதைகள். இணைந்திருங்கள் மொபைல் ரிப்போர்ட்டுடன்.